மேமோட நேம் வந்து சுஷீலா மேம். சுஷீலா அம்மா தான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து ஏஜ் 63. ஆனால் அவங்கள பார்த்தா ஏஜே தெரியாது. ஷீ லுக்ஸ் வெரி யங். அவங்களுக்கு கேஷீட்டே எனக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் உங்களுக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் எப்படி? நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நமக்கு உடம்பு சரியில்லை சொன்னா எப்படி நல்லா இருக்கீங்க நான் அது சொன்னா இங்கே போய் ட்ரீட்மெண்ட் வாங்கிங்க. வாங்காச்சு நல்லா இருக்கு. ஒரு வாரத்துலேயே நல்லா ரிசல்ட் கேட்டாச்சு. 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் மூலிமா வந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஒரு கிராட்டிடியூட் நோட் சொல்கிறேன். யூஸ்வலி எங்களுக்கு பை வேர்ட் ஆஃப் மவுத் நான் சரியாயிட்டேன், நீங்க போங்க அங்கே சரியாகுங்கிறது தான் உண்மை. ஸோ சுஷீலாமாவும் அப்படிதான் வந்தாங்க. வேற கூட 2 பேருக்கு எப்படி சொல்லினே இருந்தா அது கூட வந்து மேடம் கிட்ட காமிக்குவாங்க. ஓகே, என்ன அப்பாயின்மெண்ட் தான் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், பட் நான் கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு ஆக்சி பிளஸ் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் மேடம் ரொம்ப பிடிச்சிருக்கு? உங்களுக்கு ஆக்சி பிளஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ரிசல்ட் கூட நல்லா இருக்கும். ஒன்று வந்து இல்லை ஸ்டாஃப் நல்லா இருக்கும். 2 டாக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நல்லா இருக்கும். தேங்க்யூ மேடம். அதே மாதிரி இந்த காலில் ஒரு புண்ணு ஆறாம இருந்துச்சுல்ல, நல்லா ஆறிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா சுகர் இருக்கும் போது நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா புண்ணு ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரைட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது கூட உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு தான் வந்து அதை காமிச்சாங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி. வேறு ஏதாவது உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஆக்சி ப்ளஸ்னால இங்கே வந்தாலே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு? ஆக்சி ப்ளஸ் பற்றி ஒரு வேர்டில் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை நல்லா இருக்காங்க, நல்லா இது ஸ்டாஃப் நல்லா இருக்காங்க, டாக்டர் நல்லா இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. ஓகே, இது எல்லாம் நல்லா. அவங்க ஏஜுக்கு பாருங்க, அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னு. அதுதான் உண்மை. நம்ம ஏஜ் ஆக நம்ம ஹெல்த்தை கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் as a part of aging we have to support ஒரு ரைட் சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் தான் நான் வந்து இவங்க மேடம்க்கு இருக்கேன். நாங்கள் வந்து பியூர் வெஜ், நாட் நான்வெஜ். அப்பா கூட நமக்கு எவ்வளோ வெல்த் வந்து உண்மை. அவங்க பியூர் வெஜிடேரியன், வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, மட்டன் சிக்கன் எக் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் கூட அவங்க இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். அண்ட் வேறு ஏதாவது சொல்லணும்? அவங்க பையனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இப்படி ஒரு நல்ல பசங்க இந்த காலத்தில் வந்து மேடம்க்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஒரு ஹானர் மேடம். உண்மையாலுமே ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து உட்காந்து எப்படி நல்லா இருக்காங்களோ அம்மாவை இருந்து கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஏஜில் இப்படி பசங்கள்லாம் உங்களுக்கு கிரேட்ஃபுல் தான். உண்மைதான். அப்படிப்பட்ட பசங்க தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. வெரி குட் சென்ஸ். ஸோ அவங்கள பத்திரமா பார்த்துப்பாங்க. பிளட் ரிப்போர்ட் எவ்ரி டைம் வந்து என்கிட்ட அப்டேட் கேட்பாங்க. சில பேர் வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படியே காரில் போயிடுவாங்க. இவங்க அப்படி இல்லை. அவங்க பசங்க என்ன நடக்குது, எப்படி அப்டேட் இருக்கு, அம்மாவுக்கு சரியா இருக்கா, என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறோம், அது எப்படி டோசேஜ் கொடுக்கணும், எல்லாமே கேட்டு போவாங்க. ஸோ ஷி காட் அ குட் ஃபேமிலி அண்ட் குட் சன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அ குட் மதர். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.